ஸோ டாக்கிங் அபவுட் த இந்தியன் bowling பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் பிஸ்டா கேப்டன்சி இங்கே தான் கேப்டன்ஸ் பிளே மேஜர் ரோல். லக்ஷ்மண் சொன்ன மாதிரி லக்ஷ்மண் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணான். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல இன் பர்டிகுலரா சூரியகுமார் யாதவால பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா கூட அவர் வந்து கேப்டன்சில வாஸ் டாப் நாட்ச். ஸோ அவர் கொண்டு வந்த டெசிஷன்ஸா இருக்கட்டும், பீட் இந்த ஃபைனல் பிரிங்கிங் அக்சர் பட்டேல். எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் வந்து லக்ஷ்மண்ட்ட கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த இதை நியூஸ் வந்து. அது இட் வாஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 250 அடிச்ச உடனே ஃபின்னாலோட விக்கெட் தான் இட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட். அக்சர் பட்டேலை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருந்தாரு. ஃபின்னால வந்து நிக்க விட்டுருந்தாருன்னா அந்த மேட்சை வந்து ஃபின்னால வந்து எடுத்துட்டு போய் முடிச்சுட்டு போயிருப்பாருன்னு. ஆடுறது இந்தியன் போலிங். ஆதர்ஸ் கரெக்டா சொன்னான் பும்ரா இருக்காருன்னு சொல்லி. பும்ரா இருக்கிற இந்தியன் போலிங் அண்ட் நாட் டு அண்டர் எஸ்டிமேட் வருண் ஆல்சோ. வருண் வந்து இந்த ஃபார்ம்ல இல்லை, இப்போ கொஞ்சமா ரீசெண்ட் மேட்சஸ்ல எல்லாம் அடி வாங்குறாரு. பட் வருண் கூட கன்சிஸ்டன்டா 15 ரன் பர் ஓவர்லாம் அடிக்க முடியாது. நான் சொல்றது கன்சிஸ்டன்ட் பேசிஸ். அவர் இந்த மேட்ச் 4 ஓவர் 40 4 ஓவர் 45 அந்த மாதிரி வழங்கிட்டு இருக்காரு. பட் இது வந்து 15 ரன்ஸ் ஓவர் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ ஹியூஜ் ஆஸ்க். ஸோ அது மாதிரி அக்சர் பட்டேலை கொண்டு வந்தது, டாக்கிங் அபவுட் திஸ் பாயிண்ட், அக்சர் பட்டேல் போலிங் கொண்டு வந்தது வந்து நல்லா வெரி குட் கேப்டன்சி. பும்ராவை வந்து எப்போ தேவையோ கொண்டு வந்தார். எப்போ தேவையோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா வச்சு பவர் பிளேல வச்சு தள்ளி. ஸோ ஆல் ஹிஸ் டெசிஷன்ஸ் வந்து எல்லாமே இட் ஹஸ் எண்டட் ஆன் அ வெரி ரைட் நோட் த்ரூஅவுட் த டோர்னமெண்ட். அண்ட் இந்தியா வினிங் த கப். இது வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியே ஆகலனால, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வின்னிங் த டோர்னமெண்ட் இந்த ஸ்டார்டிங் நான் வந்து கத்தியமா எதிர்பார்க்கல. நான் வந்து ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இட் அட் ஆல் இந்தியா டு வின் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி. நான் வந்து இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்காட்ட இந்தியா உதவாயினே ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட். சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸை தோத்து இவங்க வந்து வழி விட்டுருவாங்கன்னு. இது எய்டன் ஜாக்ஸ்க்கு, லக்ஷ்மணோட ஃப்ரெண்ட் எய்டன் ஜாக்ஸ்க்கு முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏடன் ஜாக்ஸ் வந்து வழி விட்ட உடனே இது எப்படி இருக்குன்னா, தோனி வந்து இங்கிலாந்துல 2019 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்தோட ஆடி டெலிபரேட்டா தோனி வந்து போடுன்னு ரோஹித் சர்மாவும் தோனியும் டிஃபென்ஸ் ஆடி பாகிஸ்தானை எலிமினேட் பண்றதுக்கு இங்கிலாந்து வர விடுவாங்க. இங்கிலாந்து வெண்ட் ஆன் டு வின் த கப். அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜோக் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் ஜோக் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்திருக்கவே மாட்டோம். குரூப்லேயே சூப்பர் 8 ஸ்டேஜ்லேயே காலியாக இருப்போம் நம்ம. பட் இது வந்து வி ஹேவ் டு தேங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ. இந்த மாதிரி அவங்க எப்படி ஜோக் பண்ண போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது வந்து சூப்பர் 8ல வந்து வெஸ்ட் இண்டீஸை போட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு தேங்க் சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் இதுல இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, பிஃபோர் ஐ வுட் லைக் டு டெல் ஒன் திங் பிஃபோர் ஐ எண்ட். கம்பீர் சூரியகுமார் யாதவ் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. கம்பீர் சூரியகுமார் யாதவ் வந்து பைலேட்ரல் சீரீஸ்ல இருந்து எல்லாரும் இவங்க அதான் கம்பீரோட கோச்சிங் ஸ்டைல் பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் டிபேட்டே நடத்தலாம் கம்பீரோட கோச்சிங் ஸ்டைல பத்தி. பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் எல்லாம் கிளிக்கா இருக்கு. எல்லா பைலேட்ரல் சீரீஸும் வின்னு, வேர்ல்டு கப்பும் இப்போ வின்னு. இனிமே கம்பீர கையில பிடிக்க முடியாது. அது ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு அவர் தான் கோச்சு. 2027 வேர்ல்டு கப்லயும் லக்ஷ்மண் இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணான். லக்ஷ்மணோட டர்ன் வரும்போது சொல்லுவான் who will be the winner of 2027 வேர்ல்ட் கப்னு லக்ஷ்மண் ஆல்ரெடி ஹஸ் ப்ரெடிக்டட். ஸோ அந்த மாதிரி 2027 வேர்ல்ட் கப் வரும்போது அதை பத்தி பேசுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கம்பீரோட டென்யூர் வந்து இட் வில் பி எக்ஸ்டெண்டட் until 2032. என்னெல்லாம் நடக்க போதோ எனக்கு அதெல்லாம் நினைச்சாதான் இதுவா இருக்கு, ரொம்ப இது பண்ணிட்டு. பட் கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. ஸோ கம்பீருக்கு வந்து ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப். எல்லாரும் அவங்க ரோலை பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கேப்டன் ஸ்கை. நீ நிஜமாலே நீ சூர்யா தான்ப்பா. இதுல சூர்யா நம்ம வந்து இது பண்ணி பேசிட்டு இருந்ததுக்கு கேப்டன்சில எல்லாம் பண்ணி வச்சு செஞ்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஹோல் இந்தியன்ஸ் we are all proud of this performance from the team. So we would like to congratulate the entire team for this amazing victory. And special mention Sanju Special Samson. ரவி சாஸ்திரி வந்து கரெக்டா சொன்னாரு. சஞ்சு ஸ்பெஷல் சாம்சன் அவர் நிஜமாவே ஸ்பெஷல் தான். Correct. Is a wonderful game. Fantastic combo of coach and like captain Salam. How Ravi Shastri and Virat Kohli interest maybe Surya and GG in T20 World Cup சொல்லலாம். Yes, அந்த மாதிரி perfect combination இருக்கு. So Pranav, so coming back to 2028 World Cup. So will they defend this title அப்படின்னு நினைக்கிறீங்களா? What do you think of this team, this Indian team? What do you think?
ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. மூணு பேர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க. நான் இனிமே சொல்றது Correct. 2024 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்ச மாதிரி 2026 இப்போ ஜெயிச்சாங்க. 2028 பத்தி ஐம் நாட் ஷூர். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் 2026 அடிக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா 2026 அடிச்சாங்க. நான் திரும்ப அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னா அடிச்சதுன்னா திரும்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ஃபார் நோ ஐ டெல் அஸ் 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த டீமா இருந்தாலும் 50-50 தான் நான் சொல்லுவேன். வெதர் இட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நியூசிலாந்து ஆர் இங்கிலாந்து. ஏன்னா 2028 மேபி ஆஸ்திரேலியா வந்து இன்ஜுரிஸ் இல்லாம வந்தாங்கன்னா இது என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இந்த வாட்டி ஆஸ்திரேலியா நாக் ஆனதுக்கு காரணம் இன்ஜுரிஸ். எந்த பிளேயருமே இல்லை அவங்களுக்கு. இல்லைன்னா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ்னு வந்தாலே ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னு வந்தாலே என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க 2023 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எல்லாமே இப்போ நடந்தது நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சு. 2026 வேர்ல்ட் கப் ஹோம் கிரவுண்டு, ஆஸ்திரேலியாவில் இன்ஜுரிஸு, பாதி டீம் வந்து விளையாடவே இல்லை ஆஸ்திரேலியாவில், அவங்க குரூப் ஸ்டேஜ்லேயே நாக்டு. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸும் இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் நம்மளுக்கு. மோஸ்ட்லி அன் அட்வான்டேஜ் டு இந்தியன் டீம் தான் சொல்ல முடியும். இதுல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க 2028 பேசுறீங்க. நான் இந்த வாட்டியே நான் வந்து ஃபுல்லி கன்வின்ஸ்ட் கிடையாது இந்த இந்தியன் டீம்ல. இந்த டீமை வச்சுட்டு அவங்க 2028 போனால் சீரியஸாக ரொம்ப டவுட்டு. இது அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்னால தான். நான் இதனால வந்து இந்தியா டீக்ரேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஸ்டில் அவங்க ஹோம் கண்டிஷன்னால தான் இல்லை நீங்கள் இதுதான் டு பி ஹானஸ்டாக சொல்கிறேன் நான். இந்த பேட்டிங் இவங்க இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் உங்களால் நம்பி எனக்கு தெரிஞ்சு 28 வரைக்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் இப்பயும் அதே பாயிண்ட் தான் திருப்பி சொல்கிறேன். இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டாப் ஆர்டர் என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. ஒன்று நல்லாவும் அடிக்கலாம், ஆனால் ஒன்றும் ரெண்டு ரொம்ப கேவலமாக ஸ்கோர் போகும். ஸோ நான் இன்னும் இந்த டீமை இந்த வாட்டி கூட ஐ வுட் சே பவுலர்ஸ் இருக்கிறதுனால ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்தியா பிச்சில் இது ஃப்ளாட் பிச்சு ரோடு மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேனே வீடு வெளியே ரோடு போடலாம் அப்படி இருக்கு அந்த பிச்சு. அடுத்து ஒலிம்பிக்ஸ் இது ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. அதுல இந்த மாதிரிலாம் வந்து ஆடினா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி பாலை பாட்டி வெறும் ஸ்லாகிங் கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. ஸ்கையை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஓட்டுறது கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வச்சுட்டு ஐ டோன்ட் திங்க் ஸ்கை வச்சு எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரால் பேட்ல ஆட முடியல. என்னதான் இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டாங்க. பட் அதை விட என்னை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு. இதுல இருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து போக முடியும். இந்த ஹர்திக் பாண்டியா இந்த ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்துருவாரு. ஹர்திக் பாண்டியா நோ டவுட்ஸ். பட் எனக்கு இருக்கிற டவுட் 3 பிளேயர் தான். இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ். இந்த 3 பேர் எனக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்த வேர்ல்டு கப்ல 2028. நான் இதோட இம்பார்ட்டன்டா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கௌதம் கம்பீர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இதே மாதிரி ஐஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஆடுற மாதிரி வைபவ் சூரியவன்சி அடிச்சிட்டான்னு சொல்லி அவரையும் திரும்பி உள்ள கூட்டுருவாங்க ராமண்ணா சொன்ன மாதிரி. அப்புறம் 10ஓட 11 சேர்ந்து டீமா சேர்ந்து என்ன போகணும் நம்மளுக்கே சிரிக்க போது பொழப்பு அப்படின்ற மாதிரி ஆகும். நான் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கிலாண்டோட பேட்டிங்க்கும் இந்தியாவோட பேட்டிங்க்கும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஃபைன். பட் ஆன் த அதர் ஹேண்ட் அந்த பெத்தல் எப்படி அடிச்சாரு, இஷான் கிஷான் எப்படி அடிச்சாருங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இஷான் கிஷான் ஸ்லாக் பண்றாரு, பெத்தல் பாலை பார்த்து அடிக்கிறாரு. ஐ ஃபீல் தட்ஸ் த மெயின் டிஃபரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டு பி ஹானஸ்ட் அபிஷேக் சர்மா போன மேட்ச் ஆனது ஸ்லாகிங், பாலை பார்த்து அடிக்கிறது இல்லை. ஆனால் பெத்தல் இன்னிங்ஸ் போய் பாருங்க, இட் வாஸ் பியூர் பேட்டிங். கிளாசிக்கலாக தான் ஆடினாரு. துரோகம் விசுவாசம், ஏன் விசுவாசம் குணாகும். பெத்தல் வந்து எஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாங்க. அவுட்ஸ்டாண்டிங், ஒன் ஆஃப் த சூப்பர் நாக்ஸ், கண்ணுக்கு விருந்தான இன்னிங்ஸ். ஐ அக்ரி. பட் ஆதர்ஸ் ஏதோ நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம். என்னோட பாயிண்ட் அதே தான். திருப்பி நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். இதே பாயிண்ட் வில் கீப் ரிப்பீட்டிங். அடுத்த ஒலிம்பிக்ஸ்லயும் இப்போ இப்படி சொன்னி சூரியகுமார் வச்சு எப்படி ஓட்ட போறாங்க. சூரியகுமார் ஆல்ரெடி சொல்லிட்டார் போல இருக்கு. நெக்ஸ்ட் மை எய்ம் இஸ் ஆன் ஒலிம்பிக்ஸ் 28 வேர்ல்ட் கப் அப்படின்னு. ஸோ அவர் இப்போதைக்கு போற மாதிரி இல்லை. அவர் தான் கேப்டன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கும். ஸோ அது பார்ப்போம். அது வந்து அப்போ வரும்போது ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் தி குரூப் டிவிஷன் வந்து கொஞ்சம் லைக் they have to change just to go India on easy path. they have set அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் when you see உண்மையா சொன்னேன். கரெக்ட் ஸ்வேதா, சாரி ஃபார் இன்டரப்டிங். 4 அசோசியேட் இந்த குரூப். நெதர்லாண்ட்ஸ், நமீபியா, USA, பாகிஸ்தான், 4 அசோசியேட் கண்ட்ரீஸ். every group has 3 good opponent. நமக்கு வந்து பாகிஸ்தான் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பெரிய கான்டெஸ்டா இருந்தாலும் அது வந்து ஒரு கான்டெஸ்டே இல்ல. பாகிஸ்தான் வாஸ் வேஸ்ட். அது திருப்பி நம்ம
நம்ம 4 அசோசியேட் நம்ம குரூப்ல இந்தியாவை தவிர. அதெல்லாம் கரெக்ட் தான். அது நான் அசோசியேஷன் வேணா நம்ம ஈஸியா குவாலிஃபை அப்படின்ற மாதிரி தோணுது. பட் சி நெக்ஸ்ட் வந்து இந்தியா வில் ஃபால் எந்த குரூப்ல நெக்ஸ்ட் டிவிஷன் பண்றாங்கங்கறத பொறுத்து we have to இது நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் படிச்சேன். இட் வாஸ் ரியலி ஃபன்னி. அதோட நம்ம இது பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 2019 வேர்ல்டு கப் வந்து ஒன் டே வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து டெபீட்டட் நியூசிலாந்து. அதாவது மெக்குலமோட் சைடு இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. மெக்குலமோட நேஷனாலிட்டியை அப்புறமா கோச்சா போட்டாங்களா மெக்குலம் போட்டோன்னே அதுல இருந்து மெக்குலம் இஸ் என்ஷூரிங் இங்கிலாந்து டசன்ட் வின் எனி டிராஃபியா. அப்கோர்ஸ் அந்த ஒரே ஒரு டிராஃபி நடுவில் ஜெயிச்சாங்க. அப்கோர்ஸ் அவர் அது கோச்சா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கரெக்டா தெரியல. பட் ஒரு போஸ்ட் படிச்சேன். மெக்குலம் இஸ் என்ஷூரிங் தட் இங்கிலாந்து வான்ட் வின் எனி டிராஃபிஸ். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. அண்ட் இஸ் ஃபோக்கசிங் ஆன் ஃபியூச்சர் ஆல்சோ. இன்னொரு இருக்க போறோம் நிறைய வாட்டி கோச்சா. சோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா இருந்தது மெக்குலமோட இது. ஓகே. பட் ஃபியூச்சர்ல இன்னும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவங்க டீமை வச்சு. they got promising talents. ஆமா இந்த மேட்ச் யாராச்சும் அந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல நினைச்சிருப்போமா இவ்வளவு க்ளோஸா அந்த மேட்ச் போகும்னு? நான் வந்து ஐ தாட் 230 அடிப்பாங்கன்னு. ஐ பிலீவ் இன் ஆர்சிபி கை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. பெத்தல்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பெத்தல்ல எல்லாரும் ஃபில் சால்ட் பட்லர் யாராவது ஒருத்தங்க அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் பெத்தல் அவுட் ஆஃப் சிலபஸா வந்துட்டு அது நான் இதே தான் சொல்றேன். இந்தியா ஷுட் தேங்க் த கிரவுண்ட்ஸ்மென் இந்த டோர்னமெண்ட்ல. இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் பிச் கொடுத்ததுக்கு தே ஷுட் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க பேட்டிங்க்கு சூட் ஆயிடுச்சு. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் வித் திஸ் வின். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ பயங்கரமான வின். இதுதான் பெஸ்ட் T20 டீம் இந்தியாவுக்குன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இட் வாஸ் 2024 விட இது வந்து கம்மியான மொக்க டீம் தான் இந்த வாட்டி 24 விட. இட் வாஸ் ஜஸ்ட் அந்த குரூப் அவங்க பிரிச்ச குரூப்பும் அதுல அந்த சூப்பர் 8ல சஞ்சு சாம்சன் இன்க்ளூட் பண்ணது தான் இவங்களுக்கு இந்த ஃபைனல்ஸுக்கு வின் பண்ண ஒரு ரீசன் நான் நினைக்கிறேன். எஸ் எனி பாயிண்ட்ஸ் ஆடட் பிரணவ் ராம்? ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ஒரு பாயிண்ட்டும் ஒரு கொஸ்டினும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். பிஃபோர் வி கன்க்ளூட் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். பிரணவ் சொன்னதுக்கு பிரணவ் வந்து நீ வந்து சொன்ன எல்லா டீமுக்கும் வந்து 50-50 2028 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தயவு செஞ்சு உங்களோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிக்கோ. 50-50 எல்லா டீமுக்கும் சொன்னா we can accept. அதாவது everybody can accept except for சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஜோக் பண்ண போறாங்க? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 0% சான்ஸ். இப்போ ரைட் ஆஃப்ல பண்ணி எழுதி கொடுத்துடலாம். நான் ஒருத்தான் சவுத் ஆப்பிரிக்காவை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இதுல சவுத் ஆப்பிரிக்கா go on to win the tournament அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மோமெண்ட் இந்த மாதிரி ஒரு உதவாயினதுக்கு அப்புறம் ஐ வாஸ் கன்வின்ஸ் இவனுக்கு ஜெர்மனுக்கு ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க ஜெர்மனுக்கு ஒரு டிராஃபி அடிக்க மாட்டாங்க, ஒரு இதுவும் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 0% எழுதி கொடுத்துடலாம். லக்ஷ்மன் கரெக்டா சொன்ன மாதிரி நியூசிலாந்து ஒரு வாட்டி ஃபைனல் வந்து ஜோக் பண்ண போறாங்க. இவங்க 2 பேரும் ஜோக்கர்ஸ் தான். 2 ஜோக்கர்ஸ்குள்ள நடந்துருச்சு இந்த மேட்ச். 2 ஜோக்கர்ஸ்குள்ள நடந்துருச்சுன்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் ஜோக்கிங். ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா ஜோக் டு நியூசிலாந்து. ஸோ இவங்க 2 பேரும் சத்தியமா வந்து இது பண்ணிட்டு ஜெயிக்க மாட்டாங்க. இதுல இது பண்ணிட்டு ஜெயிக்க மாட்டாங்க. அண்ட் நீ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்ன. நான் சொன்ன பாயிண்டே நீயும் சொன்ன. வைபவ் சூரியவன்ஷியை கூட்டுவாங்கப்பா, நல்லதுப்பா, இந்திய டீமுக்கு நல்லதுப்பா. நான் ஆதர்ஷ் நீங்க சொல்லும் போது ஆதர்ஷ் கிட்ட ஒரு ரூல் சொன்னேன். அது ஒரே ஒரு திருத்தம் நான் கூட்டிட்டு வாங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் சொன்னதை ஒழுங்கா திரும்ப எடுத்து பாருங்க. நான் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை வைபவ் சூரியவன்ஷியை. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் என்ன சொன்னேன்னா 10-11 அபிஷேக் சர்மா மாதிரியும் இஷான் கிஷன் மாதிரியும் வைபவ் சூரியவன்ஷி வச்சுட்டு தலையில துண்டை போட்டு தான் போக முடியும்னு சொன்னேன். இப்ப ஆடினாங்க கிரிக்கெட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா T20ன்றது கிரிக்கெட்டான்றதா கேக்குறேன். அது ஒரிஜினல் கிரிக்கெட்டா? நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர்ஸ் சொல்றீங்க, நியூசிலாந்து சோக்கர்ஸ் சொல்றீங்க. T20ன்றது ஆக்சுவல் கிரிக்கெட்டா நீங்க சொல்லுங்க. டெஸ்ட்ல அவங்க போன வருஷம் என்ன பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா? இந்தியா என்ன மாதிரி அடி வாங்கினாங்க WTCல? அதெல்லாம் எடுத்து நீங்க பேசிட்டு அதுதான் ஒரிஜினல் கிரிக்கெட்டு, அதுல வந்து இந்தியா ஒன்னா நம்ம சோக்கர்னு நீங்க சொல்லுங்க. அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர்னு நான் ஒத்துக்கிறேன். இல்ல நீ சொன்னது ஒத்துக்கிறேன் நானு. அது டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது பேசலாம். நான் அதான் என்னோட பாயிண்ட். நீ சொன்னதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வரும்போது இந்தியா வந்து
இப்போ ஆடின T20 கிரிக்கெட்டே கிடையாது நான் சொல்லுவேன். டெஸ்ட் தான் கிரிக்கெட் நான் சொல்லுவேன். அதுல இந்தியா அவ்வளவு சோக் பண்ணும்போது இவங்க எல்லாம் சோக் பண்றாங்கன்றது எப்படி உங்களுக்கு பேசுறது மனசு வருதுன்னு எனக்கு இப்பவும் தெரியல. இவங்க ஓடியில சோக் பண்றாங்க எல்லாம் ஒத்துக்கிறேன். டெஸ்ட்னு வந்து ஆடுறாங்கல்ல, டெஸ்ட்னு வந்து இந்தியா என்ன காட்டுறாங்க? இல்லடா பிரணவ், அதான் சொல்றேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கறேன். டெஸ்ட்ல வந்து ஜெயிச்சாங்க, ஓகே டன். பிரணவ், இன்னொன்னு ஐ வாண்ட் டு சே, நீ இப்போ இந்த பாயிண்ட் சொன்னதுனால டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து இஃப் இட் இஸ் ஹெல்ட் இன் a fair way அப்படினா ஐ வுட் அக்ரி. இப்போ நீ பாரு, நீ எடுத்து பாரு டோர்னமெண்ட்லாம். இல்ல ஒரு நிமிஷம் இது சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் சேயிங் இப்போ அவங்க ஆடினாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா வில் பிளே 2 மேட்ச் சீரிஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் ஹோம். அதுக்கு 60 பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஒரு வின்னுக்கு, ஈஸியா அடிக்கலாம் ஸ்ரீலங்காவை. அதே இந்தியாவோ ஒரு ஆஸ்திரேலியாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்துல போய் ஆடுங்க, நியூசிலாந்துல போய் ஆடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து 4 டெஸ்ட் 3 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆஸ்திரேலியா ஆர் சம் அதர் டீம். நான் சொல்றேன் ஹோம் டெஸ்ட்லயே அடிக்கல, இதுல எங்க போய் அவைல அடிக்க போறாங்க? அதெல்லாம் ஓகே, நான் என்ன டிஃபைனிங் நியூசிலாண்டோட சும்மாறா. இல்ல அதான்டா, எனக்கு புரியுது உன் பாயிண்ட், எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன், ரெக்கார்ட் பிரேக்கிங். சும்மாறா, ரெக்கார்ட் பிரேக்கிங். இது வரைக்கும் ஒயிட் வாஷ் ஆனது இல்ல ஹோம் சாயில நியூசிலாண்டோட. அதான் நான் இந்தியாவை டிஃபெண்ட் பண்ண வரல. நான் இந்தியா வந்து கிரேட் டீம் டெஸ்ட் டீம்லாம் சொல்ல வரல. இன்ஃபேக்ட் கம்பீரோட இதுல வந்து இட் ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிக், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வச்சு we cannot judgeங்கறேன். ஏன்னா இப்போ நான் அதான் சொல்றேனே, இப்போ நீ வந்து சிம்பிள், இப்போ T20 ஒன் டே எல்லாம் நீ பார்த்தனா, இப்போ ஒன் டே ஃபார்மேட் எடுத்துக்கோ. 2023 நடந்தது, 10 டீம் இருந்தாங்க ஒரே குரூப், ஒரு எல்லா டீமும் அவுட் டு பிளே ஈச் அதர். அதுல நீ ஆடி ஜெயிச்சு குவார்டர் செமிஃபைனல் வா, ஃபைனல் வா, வின் பண்ணு கப்பா, அப்படி இருக்கணும். டெஸ்ட்ல யூ பிரிங் தட் ஃபார்மேட்டுங்க. நீங்க வந்து ஒரு பிரிச்சிருங்க. நீங்க டெஸ்ட் வேர்ல்டு கப் ஆட போறீங்கன்னா ஓகே ஆடுங்க. நீங்க வந்து ஒரு 10 டீம்ஸ் ஆட போறீங்கன்னா 5-5 இல்லனா லைக் 3-3 பிரிச்சு 4-4-4 அப்படி வச்சுட்டு குரூப் சேர்த்து குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் அப்படி கொண்டு வாங்க. நீங்க இஷ்டத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து இது ஸ்ரீலங்காவை கொடுக்குறீங்க ஹோம் சீரிஸ், அப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் அவே சீரிஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் இப்ப நடந்தது நான் சொல்ல வரல, இட் கேன் ஹேப்பன். அப்படி நடந்து நீங்க ஃபைனலுக்கு வந்தீங்கன்னா ஃபைனல் பிகம்ஸ் ஒன் ஆஃப் கேம். ஃபைனல்ல எஸ் தே பிளேட் பிரில்லியன்ட்லி, ஒத்துக்கிறேன். அதான் நான் என்னோட ப்ரிவியூல சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூலயே that was only exception where South Africa played outstandingly, particularly second innings. அவங்க first innings ஜோக் தான் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து they played outstandingly. மர்க்ராம் அண்ட் கோ அந்த பவுமாலாம் பேட்டிங் ஆடி சூப்பரா வின் பண்ணி, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் I still don't believe, even though the format is outstanding, I mean test cricket is outstanding format na kuda, the format in which it is played I am not convinced. இத நான் இந்தியா தேசத்துல அதான் நான் சொல்லிருப்பேன். Even if India won this thing, yes it is a ICC tournament, yes agreed, பட் இதை நான் ஃபுல்லா ஒத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஐ ஹவ் காட் நோ செகண்ட் தாட்ஸ் இன் திஸ். ஸோ தட் இஸ் மை பாயிண்ட். சவுத் ஆப்பிரிக்கா எல்லா டீமுமே யார் விசாலும் லெட் தம் ப்ளே ஃபேர். இல்ல அது நீ சொல்றது கரெக்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் என்னோட பாயிண்ட் என்ன பிரணவுக்கு அப்படின்னா, டெஸ்ட் வரும்போது டெஸ்ட்டை பத்தி பேசுவோம். நம்ம we are talking about T20 கிரிக்கெட்னு சொல்லிட்டா பிரணவ்ட்ட சொல்லிட்டு இல்ல, அது கரெக்ட். அவன் வந்து டெஸ்ட்ல இந்தியா சோக்கர்ஸ், நீங்க வந்து இந்தியாவை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. டெஸ்ட் ஃபார்மேட், இது ஃபார்மேட் வந்து நடக்கிறது ஒயிட் பால் ஃபுல்லா. ஸோ ஒயிட் பால் டாக்கிங் அபவுட் ஒயிட் பால் நான் சொன்னேன். என்னோட இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து கப்பா நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க. அதை எழுதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எழுதி கொடுத்துடலாம். நியூசிலாண்டு ஜெயிக்க மாட்டாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்டை தவிர வேற எந்த டீம் வேணாலும் ஜெயிக்கலாம். ஈவன் ஒரு அசோசியேட் டீம் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா இந்த மாதிரி இன்னும் மேல அவளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்தா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இது பண்ணிட்டு கொடுத்தா அசோசியேட் டீம்ஸ்க்குலாம் கூட they can also produce an upset one day or the other. நான் இப்போ 2028ல இமீடியட்டா பண்ணுவான்னு சொல்ல வரல. ஒன் டே ஆர் தி அதர் அவா கூட அப்செட் கொடுக்கலாம், அவா கூட ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு ஒரு we will give 0.01% chance for an associate nation to win the world cup. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 0, நியூசிலாண்டுக்கு 0. இப்போதைக்கு அந்த ரைட்டிங்ல எழுதி கொடுத்துருவோம். இது எப்போ ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல தான் மாறும். இது வந்து எப்போ மாறும், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்துல யாரோ ஒருத்தர் they will be crowned as a world champions. எப்போனா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்டு ஃபைனல் ஆகும். இப்போ செமிஃபைனல் ஆடினாங்க, செமிஃபைனல் ஆடுறதுக்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஃபைனல் ஆடினாங்களா, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுதான் ஆகலாம். அப்போ வந்து நியூசிலாந்து ப்ராபபிலி நியூசிலாந்து will win. அப்போ அந்த டைம்ல வந்து நியூசிலாந்து will win. அப்போ கரெக்ட் இல்ல. ஆனா லைட்டர் நோட் அப்போ வந்து ரெயின் அபாண்டன் ஆயிடும். மேட்ச் அபாண்டன் டியூ டு ரெயின். ஷேர்ட் கப் அந்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन, இம்பார்ட்டன்ட்ன்றதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन கேக்குறேன் உங்க எல்லாருக்கும். Which World Cup victory do you rate very highly out of the 3 World Cups? 2007 எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 2007 பாகிஸ்தானை ஜெயிச்சோம் ஃபைனல்ல. That match was very vivid in our eyes. So ஜோகேந்தர் சர்மா அவுட்ஸ்டாண்டிங் ஃபைனல் ஓவர் போட்டு கேப்டன் தோனியோடு the arrival of கேப்டன் தோனி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ தோனியோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாஸ் விக்டரிஸ் 2007 அது வந்து எல்லார் கண்ணுக்குள்ளும் இன்னும் இருக்கும் அந்த மேட்ச். மிஸ்பாவோட ஃபைட்டிங் நாக் இட் வெண்ட் இன் வெயின். ஸோ அந்த 2007 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் இந்தியா ஜெயிச்சது, அது ஒன் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட்ஸ். 2024 17 வருஷம் கழிச்சு, இன்ஃபேக்ட் 13 வருஷம் கழிச்சு டு பி ப்ரிசைஸ், வந்து ஐசிசி ட்ராஃபி, ஃபர்ஸ்ட் எவர் ஐசிசி ட்ராஃபி ஆஃப்டர் 13 இயர்ஸ். கேப்டன் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியில இது பண்ணி விராட் கோலி பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல பார்த்து அடிச்சு விராட் கோலி வந்து ப்ரொடியூஸ் ஜெம் ஆஃப் அ நாக் ஃபைனல்ல 2024 ஃபைனல்ல வி ஒன் த கப் ஆஃப்டர் 13 லாங் இயர்ஸ். ஒரு ஐசிசி ட்ராட்டை வந்து நம்ம எண்ட் பண்ணோம். அண்ட் அப்கோர்ஸ் இது வந்து 2026 வந்து ஒண்ணுமே இல்லை, லிட்டரலி நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வி ஒன் 2026. ஸோ இந்த 3 விக்டரியில நீங்க எந்த விக்டரியை வந்து அதிகமா ரேட் பண்ணுவீங்க எல்லாரும்? யூ கேன் ஸ்பீக் அவுட். நான் வந்து 2024 வேர்ல்டு கப் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் 2024 தான். ஏன்னா அவங்க வேற ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஆடாம போய் அடிச்சு, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் விக்டரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 ஆஃப் 30 டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு. இதோட நான் ஒரே நிமிஷம் நீங்க சொன்ன ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸுக்கு நான் வந்துடுறேன். இப்போ நீங்க என்ன இது இப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா 4 பேரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல இருக்காங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட். இன்னும் 2 இயர்ஸ் பார்த்தா அடுத்த வேர்ல்ட் கப் இட் பி இன்ட்ரெஸ்டிங். இந்த வாட்டி ஆஸ்திரேலியா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஆட்டிருக்காங்க, இங்கிலாந்து யங்ஸ்டர்ஸ் தான் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே அந்த அதர் ஹேண்ட் இந்தியாவுக்கு 2 3 4 5 எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் இருக்காங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் தே ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் இப்போ இந்த இதுலலாம். இதே ஃபியூச்சர்ல நமக்கு என்ன ஆகும் சொல்ல முடியாது. இதே இந்தியாவை நம்ம சோக்கர்ஸ் தான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ இப்போ ஒரு 3 கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து வில் ஹேவ் அ டைம். ஏன்னா இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் பிரில்லியன்ட்லி எக்ஸப்ட் தட் ஒன் மேட்ச். என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கேம் இல்ல, அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். நம்மளால எல்லா மேட்சும் அடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதே இந்தியால பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சஞ்சு சாம்சன்லாம் 10 வருஷமா ஆட்டிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. எய்டன் மார்க்கர் கிட்ட மாத்திரம்தான் இருக்கு, ரபடா கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா எடுத்தா, நியூசிலாந்து எடுத்தா சாண்ட்னர் கிட்ட இருக்கு. என்ன நேம் பண்ணலாம் ஒரு 2 3 பேர் கிட்ட இருந்து, நியூசிலாந்து கிட்ட இருந்து. ஸோ தேர் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். அவங்க இங்கிலாந்துலாம் அவங்க இவ்வளோ காம்படிஷன் கொடுத்ததே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயம். இதே நீங்க அடுத்த டோர்னமெண்ட்ல நீங்க சோக் பண்ணாங்கன்னு மேபி நீங்க சொன்னா எனக்கு ஓகே. பட் இந்த போன 2 டோர்னமெண்ட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் பிரில்லியன்ட்லி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். ரேயன் ரிக்கல்டன்லாம் இப்பதான் ஆடுறாரு 1-2 இயர்ஸா. ஸோ 2015 டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 டீம் வந்து எல்லாம் ஜெயன்ஸ். நிஜமாவே நீங்க பாருங்க அந்த டீம் எடுத்து அஷீம் அம்லா, குவிண்டன் டிகா ஓப்பனிங். அப்புறம் 1 டவுன்ல வந்து ஃபாஃப் டு பிளஸி, 2 டவுன்ல டிவிலியர்ஸ், 3 டவுன்ல குமினி, 4 டவுன்ல மில்லர், ஸ்டெயின், மார்க்கல், அப்புறம் கையில பாட்டு எல்லாமே இம்ரான் தாயிர், எல்லாம் 35 34 பிளஸ், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டவரிங் ஜெயன்ஸ். எல்லாருமே சொன்னாங்க அவங்க தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இந்த வாட்டி, ஹார்ட் கோர் ஃபேவரட்ஸ். இப்போ இந்தியா சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் தப்பா இருக்காது. அதெல்லாம் கேட்டு பிடிச்சி போச்சு. இன்ஃபேக்ட் நானும் ஒரு காலத்துல வந்து ஐ வாஸ் லைக் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்படி ஆடுறாங்களேன்னு. பட் வந்து ஓவர் பீரியட் இது இப்படிதான் ராம் சொன்னோம், இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து திருப்பி பேசுறது வந்து இட் இஸ் நாட் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழுத்து போன மாதிரி. ஸோ தட்ஸ் வை திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் எனக்கும் ராமுக்கும். அது வேற எதுவும் கிடையாது, இதுதான் ரீசன். ஸோ இப்போ ராம் கேட்டா ஒரு கேள்வி நல்லா கேட்டப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2007 தான் அல்டிமேட். ஏன்னா ஒரு அவே கிரவுண்ட்ல வச்சு T20 என்னன்னே தெரியாத ஒரு காலத்துல ஒரு பாகிஸ்தான் நம்ம ஆர்ட்ஸ் ரைவல்ஸ் வந்து அங்க வச்சு அடிச்சு மறக்காதீங்க. அந்த பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. அவங்க இந்த பாகிஸ்தான் அசோசியேட் நேஷன். அவங்க அந்த பாகிஸ்தான் வந்து மச் பெட்டர் குவாலிட்டி. மிஸ்பா உலகம்லாம் யூஸ் இன் குட் ஃபார்ம் அந்த டைம்ல. ஃபைனலி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி டீம் அது. ஸோ அந்த ஃபைனல்ல வந்து பிரில்லியண்டா ஓவரால் கேப்டன்சி பண்ணி ஈவன் தோ தேவர் மெனி யங்ஸ்டர்ஸ். நீங்க அந்த டீம்ல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு டீம் வந்து தேவர் அண்டர் டாக்ஸ். இந்தியா வர் நெவர் எக்ஸ்பெக்டட் டு வின். அந்த ஐபிஎல் எல்லாமும் கிடையாது அந்த டைம்ல. ஸோ இப்போ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. இந்தியா நோ அவுட் டு பிளே T20 நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாத போது தோனியோட டீம் வந்து அடிச்சதுன்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் நான் நினைக்கிறேன். யுவராஜ் சிங் பா அந்த 6 சிக்ஸஸ் பார்த்துட்டே இருக்கலாம். நானும் ராம் வந்து we used to go to browsing center. அந்த 6 சிக்ஸஸ் பார்க்கறதுக்காகவே கமெண்ட்ரி அதை கேட்கறதுக்காக ரவிசாஸ்திரி, யுவராஜ் சிங் அந்த இதை பார்க்கறதுக்காகவே we were going to browsing center to watch it. ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்போம் அந்த வீடியோவை. அதெல்லாம் வந்து எவர் கிரீன் மெமரிஸ். எதுவுமே இந்த 26 வேர்ல்டு கப் இட் டசன்ட் கம் க்ளோஸ் டு தட். அதுல இட் இஸ் பை நோ ஸ்ட்ரெச் இட் கேன் பி கம்பேர்ட்.
நியூசிலாந்து அடிக்கிறதும் பாகிஸ்தான் அடிக்கிறதும் அவையில இட் இஸ் மச் டிஃப்ரெண்ட். சவுத் ஆப்பிரிக்கா ஆதர்ஸ் சொன்ன மாதிரி எஸ், லாஜிக்கலி எஸ் ஐ அக்ரி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேவ் ரியல் ஸ்கேர் அந்த மேட்ச்ல ஃபார் சேஞ்ச். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆடக்கூடியவங்க கிடையாது. பட் ஃபார் சேஞ்ச் தேவர் ஆன் த கோர்ஸ். பட் அகைன் தே சோக். என் ரிசல்ட் கிளாசன் போனோடனே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அட்லீஸ்ட் ஐ நியூ கிளாசன் போனோம்னா காலின்னு. கிளாசன் இருக்கிறவங்க சான்ஸ் இருந்தது. கிளாசன் போனோம் ஐ தாட் கேம் ஓவர் தான் நான் நினைச்சேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 2007 எவர் கிரீன். எனக்கு 2024 தான். ஸோ 2007 வந்து அப்போ வந்து நீங்க இருந்த காலம், அப்போ உங்களுக்கு இருந்த ஹைப் வேற, இப்போ நாங்க கண்ணில் பார்த்தது வந்து 2024. அதனால அதுதான் ஹைப் எங்களுக்கு. ஸோ 2007 வேர்ல்ட் கப்லாம் எனக்கு ஆச்சுலாம் ஒரு வயசு தான். ஸோ நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் பாக்குற மாதிரி மேபி எங்க அப்பா அம்மாலாம் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம். பட் ஆனா 2024 வேர்ல்ட் கப் தான் இட் இஸ் மச் மோர் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். Because we saw it in our eyes, because we saw it in Rohit Sharma and Virat Kohli's eyes and all. In 2007 வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா ஆடவே இல்லை. ஸோ அவரு கண்ணில் அதை பார்த்தது. ஸோ தோனி அப்போ இருந்தது வேற, இப்போ ரோஹித் சர்மா இருக்கிறது வேற. ஸோ அவரு பார்த்த வேர்ல்ட் கப் அதுதானே. ஸோ அதனால 2024 வேர்ல்ட் கப் வந்து little bit more for me all. Correct. To go with Adarsh and Pranav because 2007 I was 7 years. So எனக்கு வந்து அப்போ கிரிக்கெட்னா என்னன்னு தெரியவே தெரியாது. But later we get to know and our favorites Virat and Rohit getting the cup, T20 World Cup and retiring from the international cricket in T20s. So a great good match. After 2024 will be the good one. 2026 I would say it is none. அது இது வந்து ஃபிளாட் ஆஸ் யூசுவல் தே ஆர் ஃபிளாட் பிட்ச் அடிச்சு ஒரு பிளாட் அண்ட் பால் கான்டெஸ்டே எனக்கு தெரியல. ஸோ ஐ ஒன்ட் சே திஸ் ஆஸ் அன் வேர்ல்டு கப் வின். பட் ஸ்டில் இட் இஸ் வேர்ல்ட் கப் வின். நான் அதை வந்து தப்பா சொல்லல. பட் கம்பேரிங் டு 2024 and 2007 இட் இஸ் pretty much easy. ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் a pure one sided மேட்சா போச்சு. ஸோ எஸ் 2024 will be a good one. ஓகே. இந்த கொஸ்டின் நான் வந்து எப்படி கேட்டேன்னா, எந்த வேர்ல்டு கப் அவுட் ஆஃப் 3 வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஸ்பெஷல் வின் அப்படின்னு கேட்டேன். லக்ஷ்மணோட ஆன்சர் தான் என்னோட ஆன்சரும். 2007 அப்படியே கண்ணிலே இருக்குது. ஏன்னா எம்எஸ் தோனியோட அரைவல் அண்ட் அப்போ அந்த காலத்துல ஐபிஎல்லாம் கிடையாது. புது பிளேயர்ஸ் எல்லாம் யாருமே தெரியாது. அண்ட் பாகிஸ்தான் ரியலி கேவ் த ஸ்கேர். பாகிஸ்தான் வந்து தேவர் ஏன்னா மிஸ்பா வந்து அந்த மேட்சை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த இந்தியன்ஸோட ஹார்ட் பீட் கூட பீன் வெரி வெரி டென்ஸ்ட். ஏன்னா 8th விக்கெட் அந்த சோஹைல் டான்வீரை வச்சு 50 ரனோ 70 ரனோ பார்ட்னர்ஷிப் போடுவார். ஐ எம் நாட் ராங். The 8th wicket partnership between Misbah and Sohail Tanvir. Misbah வந்து one of the greatest Pakistani players ever to have played the game. அது clutch situations. அவர் அடிக்கிறது பார்த்தா clutch situationல மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாக் எல்லாம் வந்து 2007ல. ஸோ அதெல்லாம் அதுலேருந்து இந்தியா வின் பண்ணது வந்து இட் வாஸ் ரைட் ஆன் டாப். ஏன்னா மேட்ச் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் 2024 வாஸ் ஸ்பெஷல் இன் இட்ஸ் வெரி ஓன் வே. ரோஹித் ஆஸ் அ கேப்டன் 5 times ஐபிஎல் வின் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் கேப்டன் அவர் ரோஹித். ஸோ அவர் 5 times ஐபிஎல் வின் பண்ணினதுக்கு ஹி காட் அ ரிவார்ட், வேர்ல்ட் கப் வின்னிங் இது. அண்ட் கோலி ஃபார் ஹிஸ் கன்சிஸ்டன்சி ஆல் த்ரூ த இயர்ஸ் ஆஸ் அ பிளேயரா அவருக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னர் அண்ட் டிசர்விங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல. இது இந்த வேர்ல்டு கப்பும் நான் ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். லக்ஷ்மண் அதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். நான் வந்து ஆனா எனக்கு மோஸ்ட் ஸ்பெஷல் வந்து 2007 தான். இந்த வேர்ல்டு கப் எப்படி ஸ்பெஷல் தான் மறந்துடாதீங்க. இந்த வேர்ல்டு கப்ல ரோஹித் கிடையாது, கோலி கிடையாது. ரோஹித் கோலியும் ரிட்டையர்டு. எல்லாருமே வந்து அபிஷேக் சர்மாவா இஷான் கிஷனா இவங்க பிக் ஸ்டேஜ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு ஆங்ஸைட்டி டவுட்ஸ் இருந்தது. ஸோ இது பண்ணி யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸப்ட் ஃபார் பும்ரா சஞ்சு சாம்சன் 10 வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒன்றும் பிக் ஸ்டேஜ் எல்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. அவர் ஐபிஎல்லையும் ஒன்றும் பண்ணது கிடையாது, இதுலயும் ஒன்றும் பண்ணது கிடையாது. எஸ்பெஷலி when it comes to clutch situations நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்றது அன்எக்ஸ்பெக்டட் இது யாருமே கிடையாதுன்ற இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் ரீஎஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப். இன்ஃபேக்ட் இது வந்து சஞ்சு 2.0 வெர்ஷனா இது மாதிரி ஆடி சிங்கிள் ஹேண்டடா டீமை வந்து அப்படியே வில் ஜாக்ஸ் வந்து இங்கிலாண்டை பண்ண மாதிரி சஞ்சு வந்து எடுத்துட்டு கொண்டு போய் வின் பண்ணது. எஸ்டாப்ளிஷிங் சுப்ரீமசி ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேலண்ட்ஸ். இப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பொட்டன்ஷியலை வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அதுல. ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் மெனி யாருமே என்ன சொல்றது யாருமே கிடையாது இந்த டீம்ல. லிட்டரலி எல்லாம் புதுசு. ஸோ திஸ் வேர்ல்ட் கப் வின் வாஸ் ஆல்சோ ஸ்பெஷல். பட் மோஸ்ட் ஸ்பெஷல் வந்து இந்த லக்ஷ்மண் வந்து கரெக்டாக சொன்னான், இதை கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு. மோஸ்ட் ஸ்பெஷல் 2007 தான். ஏன்னா 2007 பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த ஹார்ட் பீட்
ஆதர்ஷ் பிரணவ்லாம் பார்க்கல அந்த மேட்ச். ஆதர்ஷ் பிரணவ்லாம் 1 வயசு. ஆதர்ஷ் கொஞ்சம் மேட்ச் ஞாபகம் வச்சுன்னு சொல்றான். பட் 1 வயசு. ஸ்வேதாக்கெல்லாம் 7 வயசு. அப்போ லக்ஷ்மண் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுன்னு சொல்றான். 10 வயசு லக்ஷ்மணுக்கு அப்போ நினைக்கிறேன். 2007ல. எஸ் 10 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மேட்ச் அந்த ஹார்ட் பீட் வந்து அப்பா அந்த மேட்ச் எல்லாம் பார்த்து ஒரு பாகிஸ்தான் வேணா இந்தியா வேணா புஷ்பா அடிச்சிருவாங்களா ஏன்னா தேவர் 1 ஹிட் அவே. எங்கேதோ கொண்டு வருவார். எங்கேருந்தோ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ல இருந்து புஷ்பா வந்து அப்படியே கூட்டு வருவார் அதுல. ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து ஒன். ஸோ தோனியோட என்ட்ரி ஆஸ் அ கேப்டன், ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ யா. So yes, this is of India T20 World Cup 2026 champions, defending champions, 2 times champions, and final 3 times champions as India அப்படின்னு சொல்லலாம். 2007, 2024, 2026, a wonderful journey of 2026 comes to end here. Yes, great effort. எல்லா டீமும் நல்லா போறாங்க. அசோசியேட் நேஷன்ஸ் played well. சப்கான்டினென்ட்ஸ் சூப்பரா ஆடினாங்க. டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. And yes, great win. A lot of changes to come. Nariya team is in transition phase. Nariya team experienced players will gonna lose. They in the retirement. You could see a lot in the next 2 years. Let's see who will go and win. They win the next year 2028 World Cup. யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி great salute to all the Indian cricket team and the fans who supported until the last. We could see a lot of fans coming bunch to bunch. எல்லா ஸ்டேடியம்ஸ்லயும் எல்லா மேட்ச்க்குமே தே கேம். ஸோ எஸ், கிரிக்கெட் ஆஸ் அ ஸ்போர்ட்டிவ் ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கமிங் பேக் டு கிரிக்கெட். எஸ், ஒரு பெரிய டோர்னமெண்ட் இஸ் கோனா எண்ட். அடுத்து ஒரு பிக் 3 months ஸ்பேஸ். இப்போ வந்து இந்தியா அப்படின்ட்டு இருந்தவங்க வந்து டிஸ்பைட் இப்போ ஸ்பிளிட் ஆகி யாரெல்லாம் எப்படி பிரிய போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி சண்டை வர போகுது. ஸோ நெக்ஸ்ட் 3 months gonna be very much interesting. See you all in the next video. Thanks for watching நம்ம வீட்டு கிரிக்கெட். Let's speak the cricket honest way. See you all next video. Bye bye.